அப்பா எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சாச்சு. டாடி என்ன என்ன நீ வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்காம அப்படி எப்படி கிடக்குற கல்யாணத்தை காலையில வச்சுக்கிட்டு? எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா? எல்லாரும் சொல்லியாச்சுப்பா, எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சாச்சு. பெரியப்பாக்கு, மாமாக்கு, சித்தப்பாக்கு, பெரியப்பாக்கு, தாத்தாக்கு, பாட்டிக்கு எல்லாருக்கும் வச்சாச்சுப்பா. இனி நம்ம கல்யாணம் சுப விசேஷமா நடக்கும். என்ன ஐயா மூஞ்சில சிரிப்பே காணோம். முக்கியமான ஒரு 10 பேர் அவங்களையும் கூப்பிட்டுட்டேன். அவங்களோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கணும். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். 10 பேர் நம்முடைய கட்சிக்காரங்கப்பா. நம்ம கட்சிக்காரங்க வந்தாதான் களை கட்டும், புரியுதா? கட்சிக்காரங்க? எந்த கட்சிக்காரங்க? சூரியன். அவனுங்களா? ஐயோ, அவனுக்கு வந்து புலம்புவானுங்களே, கல்யாண வீட்டை இழவு வீட்டை ஆக்கிடுவானுங்களே. என்ன டாடி வேணாம் டாடி, அவனுக்கு பாண்டு என்ன பேசிட்டு இருப்பானுங்க. என் கல்யாண வீடு இளவு வீடா ஆகணுமா? 10 நிமிஷம் பேசுவாங்க. அவங்க பேசிட்டு போற வரையும் கொஞ்சம் அமைதியா இருங்க, புரியுதுங்களா? சும்மா அந்த பேரு அப்பாவுக்கு நீ ஒன்னும் அட்வைஸ் பண்ணாத. போய் என்ன தேய்ச்சு போ, போய் குளி. இட்ஸ் a statement. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மாப்பிள்ளை, வாழ்த்துக்கள். இருக்கீங்களா? காலில் விழு, காலில் விழு. மாப்பிள்ளை நான் தானே, இதுல எப்படி காலில் விழு? ஓகே தலையெழுத்து எங்க அப்பா. என்ன அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. இல்ல சாப்பிட்டு கிளம்புங்கண்ணே. சாப்பிட்டு கிளம்பணுமா? இருப்பா, ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன். அதாவது இன்னைக்கு திருமணநாள் காலும் என்னுடைய தொண்டரின் பிள்ளைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, நான் நேராக விஷயத்துக்கு வரேன். ஏன்னா இந்த சட்டமன்றத்தில் வந்து சில விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாமே வந்து நீங்கள் நேரலையில் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. அங்கே இருக்கிறவங்களாம் யாருன்னு நினச்சிங்க? ஒருத்தர் லாட்ரி டிக்கெட் விற்கிறவர், ஒருத்தர் கக்கூஸ் அமைச்சர், உருட்டுக்கட்ட அமைச்சராக இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப ரொம்ப வேடிக்கையாகவும் இருக்கு, சிரிப்பாக வருது. எதுக்காக இந்த மாதிரி பேசுகிறாங்க? அப்புறம் இன்னைக்கு நான் சட்டசபையில் போனேன். இன்னைக்கு நான் சட்டசபைக்கு போனேன். ஒரு ஃபைலு அதை வந்து திறக்காம இருக்காராம் இந்த டம்மி முதலமைச்சர். நாங்கள் திறந்தா நாங்களாம் பயந்துருவோம்மா. திறப்பாரு, அதை பற்றி பேசுவார் அப்படின்னு பார்த்தா அதை பற்றி வாயை திறக்கலை. என்ன பயந்துட்டாரா? அதுதான், எங்க மேல பொய் குற்றச்சாட்டு மட்டும்தான் உங்களால் வைக்க முடியும். உண்மையை என்னைக்குமே உங்களால் நிரூபிக்கவே முடியாது. முடிஞ்சா அந்த ஃபைலை திறந்தான் பாருங்களேன் தம்பி. என்ன இல்ல, முடிஞ்சா அந்த ஃபைலை திறக்க சொல்லுங்க. ஐயா தரங்கல ஐயா. ஆனா திறக்க முடியாது. மக்கள் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. பாத்தீங்களா? அவங்கள பத்தி பேச இந்த நல்ல காரியத்துல கூட ஒருத்தர் மயக்க போட்டு விழுந்திருக்காரு. இந்த பாரு, உனக்கு அவ்வளவுதான் லிமிட். நாங்களே கடனை வாங்கி இந்த கல்யாணத்தை பண்றோம். எங்க அப்பா அந்த ஆள் பாரு, சுகர் பேஷண்ட் எங்கேயோ போய் மயக்கம் போட்டு விழுந்துக்கிறான். இன்னும் ஒரு 2 நிமிஷம் பேசு. இன்னும் 2 நிமிஷம் கிளம்பு. சரி, நான் கிளம்புறேன். நான் போயிட்டேன். அப்பா ஒரு 2 நிமிஷம் பேசுவார். அவர் வராரா? வாப்பா. குடும்பமா இதுக்கே போறானுங்க போல. கிளம்புறேன், வீட்டுக்கு போறேன். இதுங்களோட என்னால ஆட முடியாது. பொண்ணுங்க வேற பக்கத்துலயே நிக்க வைக்க மாட்டேன். ஏதோ சாங்கியமா அது இருந்தாலும் ஜாலியா இருக்கு. ஐயா சத்தம் கேக்குது. இவரா? வாழ்த்துக்கள் தம்பி. நல்லா இருக்கா? உடம்பு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. டைம் ஆயிடுச்சு, உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும். சாப்பிட்டு கிளம்பிடுங்களேன். நான் என்ன புறம்போக்கா? பேசுறதுக்கு தயாரா வந்திருக்கேன். பேசிட்டு போயிடுறேன். இப்ப நீங்க எல்லாரும் மாத்திரை போட்டுருக்குங்க. ஓ கர்த்தரே. தம்பிக்கு இன்னைக்கு கல்யாணம், அதனால மூடிக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி பேசிடுவேன். நான் பேசிட்டு போறேன். பேச முடியும். ஆனா குடும்பமா வந்து ஒப்பாரி வைக்கிறீங்களா வந்து? அதாவது நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா எப்படி நான் பேசுறது? இல்லைங்க, நீங்க கொஞ்சம் ஸ்பீடா பேசுறீங்க. மாற்றம்னு கேட்டீங்க. எல்லாருமே ஏமாற்றத்தை அடைஞ்சிருக்கீங்க. லட்சக்கணக்கான பேர் ஓட்டு போட்டீங்க. ஆனா ஏமாந்தது கோடிக்கணக்கான பேர். அதனால அப்பப்போ யோசிங்க. அடுத்த தடவை ஓட்டு போடணும்னா எங்களுக்கு, அதாவது எங்க கட்சி இருக்கிறத நீங்க ஞாபகப்படுத்தணும். நொட்டுவாங்க. அடுத்த வருஷம் உயிரோட இருப்பேன்னு தெரியல. என்ன தம்பி, ஏதோ கவுண்டர் போடுற போல? இல்லைங்க ஐயா. இல்ல கொஞ்சம் நீங்க பேசணும்னா இந்த பிரஸ் மீட்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் பேசலாம் இல்லையா? இல்ல போராட்டம் அந்த மாதிரி பண்ணலாமா? கல்யாண வீட்டில் தான் பேசணுமா? இங்க பாருங்க,
நான் வந்து என்னோட தொகுதியில தோத்துட்டீங்க. நான் காலங்காலமா 50 வருஷமா தோக்காத ஒரு இடம், அதில் நான் தோப்பனா அப்பனா கை வலிக்குது ஐயா. அப்பனா யாரோ சதி பண்ணிருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஆமா இல்லைன்னா ஐயோ. சதி பண்றது இந்த ஆளுங்கட்சி. அந்த ஆளுங்கட்சிக்கு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், அடுத்த தடவை எங்களை ஜெயிக்க வைக்காதீங்க, வெயிங்க ஐயா. கிளம்புங்க சீக்கிரம் பார்த்து. சூரியனை யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா சூரியனை தொட முடியாதுல்ல, தொட்டா சுடும், சுட்டு எரிச்சிருவாங்க இந்த சூரிய கட்சிக்காரர்கள். 5 மணிக்கு மேல தம்பி ஐயா கிளம்பிடுங்க ஐயா. அடுத்து என்னுடைய தம்பி அவர் தம்பியா? என் ராஜா. இல்ல கல்யாணம் வேணாம் எனக்கு. வேணாம். இல்ல நான் கிளம்புறேன். சரி நீ கிளம்பு. ராசா தம்பி வாப்பா. பாவியா, அப்ப நீங்க கல்யாணம் நடத்த வைக்க வரல, இங்க வந்து லைனா பேசதான் வரீங்க. பொண்ணு மாப்பிள ஓடி போனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஏதோ கூப்பிடுறாங்க பாரு, என்னன்னு கேளு. யோ என்னயா புது பொண்ணு ஓடி போயிட்டா? அட பாவீங்களா, ஒரு கல்யாணத்துல ஒப்பாரி வைக்காதீங்கன்ற ஒப்பாரி வச்சு சரி ஆனது ஆகி போச்சு, பொண்ணு ஓடி போச்சு, நீயும் போயிரு. இப்ப நான் உன்னையா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? போ நாங்க பேசிக்கிறோம். பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. ஆக கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் இங்க இருந்து அமர்ந்து சாப்பிட்டு விட்டு செல்லவும். இந்த சூரியன் கட்சிக்கு நீங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மாப்பிள்ள இங்க வாங்க. என்ன நீங்க பாத்தீங்களா போயிட்டாங்க சோறுக்கு. எனக்கு என்னன்னா, என்ன சோறு கூட போட மாட்டீங்களா? அதுவும் எங்க கல்யாணத்துல வந்து சாப்பிட்டு போங்கன்னு இன்னும் வெக்கமே இல்லாம சொல்லிட்டு போறேன். உங்களுடைய இத பாரு, கல்யாணம் எங்க கட்சி சார்பாக இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணை மறுபடியும் மேடைக்கு அழைத்து வர. உன் கட்சி பொண்ணுங்களாம் வேணா, எல்லாம் பைத்தியங்களா சுத்தி இருக்குதுங்க. நீ போயிடு, கம்முன்னு போயிடு, வெறுப்பேத்தாத. இனிமே யாருன்னா கல்யாணத்துக்கு கூப்பிடாதீங்க இந்த மாதிரி ஆளுங்களை. மீன் வறுக்க மிளகாத்தூளை எடுத்தாச்சு, அடுத்து என்ன செய்யணும்? எடுத்து இவன் மூஞ்சில தேய்க்கணும்.